இன்றைய நாளின் தியான பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நானோ நீதியில் என்பதை இன்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன் தான் நீதிமான். அவருடைய நீதியில்தான் தேவனை தரிசிக்க முடியும். இருதய சுத்தம் மிக முக்கியம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார். நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இரண்டாவதாக, அவருடைய முகத்தை தரிசிப்பதற்கு நாம் நீதியாக இருக்க வேண்டும், நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இரத்தம் என்னை கழுவும் என்று விசுவாசிக்க வேண்டும், அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது என்ன நடக்கும்? நாம் இந்த காரியங்களை செய்யும் போது, நான் விழிக்கும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஆவியில் தூங்கிக் கொண்டிருந்தேன், அறியாமல் இருக்கிறேன். இயேசு சொன்னார், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள். விழித்து விட்டோம், அவர் சாயல் நமக்குள்ளாக தானாக வரும். திருப்தி நம் உள்ளத்தை நிரப்பும். நமக்கு இந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நீதி உடையவனாய் ஜீவிக்கிறேனா? பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறோமா? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோமா? விழித்திருக்கிறோமா? அவர் சாயல் ஆகி கொண்டிருக்கிறோமா? தினம் தினம் திருப்தியாக இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். God bless you.